போதைப்பொருள் புழக்கம் என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறதாக மக்கள் சொல்லியிருக்காங்க. 66% மக்கள் போதைப்பொருள் ஒரு பெரிய பிரச்சனையாக கருதுகிறாங்க. ஆனால் அது குறித்து எந்த அரசியல் கட்சிகளுமே பெரிய அளவில் இதுவரை பேசவே இல்லை. இந்த போதை விஷயத்தில் தமிழ்நாட்டில் நிலவுகிற ஒரு மௌனம் இருக்குல்ல, அது மிக மிக ஆபத்தான. ஏனென்றால் அரசு மது விற்பனையை கையில் எடுத்த பொழுது அரசு சொன்னது என்ன அப்படின்னா, அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் நாங்கள் அதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது 1983 ஆரம்பிக்கப்பட்ட டாஸ்மாக் 2003 மது விற்பனையில் முழுமையாக உள்ளே வந்தது. அது வந்த பிறகு 20 ஆண்டுகளில் கீழ்மட்ட மக்கள், பொருளாதார ரீதியாக இருக்கிறவர்களிடம் எத்தகைய உடல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சாலைகளில் போகும்போதே உங்களால் பார்க்க முடியும். பல பேர் இப்படி விழுந்து கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் குடி, இப்போ ஒரு குடும்பஸ்தர் குடிக்கிறாருன்னு வைங்களேன், அதனுடைய பாதிப்பை அந்த குடும்பத்தினுடைய பெண்மணி, மனைவி தான் தீவிரமாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு பொது புத்தியில் அது என்னவா சொல்லப்படுதுன்னா, நீ ஒழுங்காக இருந்தால் அவன் ஏன் போய் குடிக்க போகிறான்? அந்த பழி சமூக ரீதியாக பெண்கள் மேலே வருது. இதை நான் எப்படி போக்க போகிறோன்னே தெரில. உண்மையிலே இந்த சர்வே, இந்த ஒரே ஒரு விஷயத்திற்காகவே நான் இந்த சர்வேயை எடுத்தவர்களையும் இதன் பின்னால் இருந்து இயங்கியவர்களையும் மனதார பாராட்டுகிறேன்.